லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மண்டபத்துல இருந்த எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்க ஆளுங்க இப்பதான் ஆதிராவை தூக்கிட்டு வந்தாங்க. சூப்பர் சாரு. அப்ப இந்த கல்யாணம் நின்றுமா? அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க எனக்காக ஒரு வேலை பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ஆதிரா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போன மாதிரி நீங்க செட்டப் பண்ணணும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பேப்பர் எடுத்து ஆதிரா எழுதின மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்தா சுபத்ராவுக்கும் சாரதாமாவுக்கும் ஆபத்து வந்துரும், எனக்கு பயமா இருக்கு, அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆனா நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்க, அதனால இந்த மண்டபத்தை விட்டு போறேங்கிற மாதிரி ஒரு லெட்டரை ரெடி பண்ணுங்க. அதை யாருக்கும் தெரியாம ஆதிரா ரூம்ல வச்சிருங்க. அப்புறம் நீங்களே எதிர்ச்சியா லெட்டரை பார்த்த மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அப்படியே அந்த அக்கல்யாவையும் தூண்டி விட்டீங்கன்னா மத்தத அவங்களே பாத்துப்பாங்க. கல்யாணம் வேண்டான்னு ஓடி போனவள சம்மதிக்க வைக்க முடியாதுன்னு எல்லாரும் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஓகேவா? செம்ம பிளான் சாரு. நீ சொல்லிட்டல, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை செய்யுங்க. சரி, நான் வச்சிடுறேன். அப்பாடா, ஆதிராவை கடத்தியாச்சாம். அடியே ஆதிரா, என் தம்பி வாழ்க்கையை கெடுத்து ஜெயில போட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியா? உனக்கு சந்தோஷம் ஒண்ணுதான் குறைச்சல். இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப நான் லெட்டர் எழுதணும். சாரு, சூப்பர் சாரு. லெட்டர் வைக்கிறது செம்ம ஐடியா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரு, லெட்டரை பார்த்ததும் மண்டபமே லபோதிபோன்னு ஆடி போகுது. ஆதிராவை கடத்திட்டாங்களேன்ற பரிதாபம் போய் இப்படி ஓடி போயிட்டாலேன்னு எல்லாரும் மேல கோவப்பட போறாங்க. இனி வேற வழியே இல்லைன்னு கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க. அது போதில்ல நமக்கு. இதுக்கெல்லாம் ஆதிராவோட கெட்ட நேரம் தான் காரணம்னு சொல்லி அந்த அக்கல்யா இனி அவளை கல்யாணம் பண்ணவே விட மாட்டாங்க. ஆதிரா திருமாறனுக்கு பொண்டாட்டி ஆக முடியாம கடைசி வரைக்கும் தனியா காலத்தை தள்ள வேண்டியதுதான். சாரு, நம்ம ஆதிராக்கு மயக்க தெளிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலவா? என்ன இன்னும் மயக்கம் தெரியலையா? தல. ஆமா மேடம். ஏய் ஆதிரா, ஆதிரா கண்ணு திறந்து பாரு. ஏய் ஏய் ஆதிரா, ஏய் இங்க பாரு, எந்திரி. ஏய் இங்க பாருடி. ஏய் எந்திரி ஆதிரா. ஏய் இங்க பாரு, எந்திரி ஆதிரா. கண்ணு திறந்து பாரு. ஏய் ஏய் இங்க பாரு. ஏய் சாரு, இவளுக்கு எப்போ வேணாலும் மயக்கம் தெளியட்டும். நமக்கு இவளோட கல்யாணம் நின்றுச்சுன்ற தகவல் வரணும். அது போதும். வா போலாம். டேய் சார், இவ்வளவு பத்திரமா பாத்துக்கங்கடா. பக்கத்து ரூம்ல தான் இருக்கும். சரிங்க சார். வாச்சா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். தல தல, போர் அடிக்குது, ரம்மி போடுவோமா? டேய், ஒரு கை குறையுறா. மச்சான வர சொல்லட்டுமா? வர சொல்றா. அகிலா, இந்த ஆதிரா சாதாரணமான பொண்ணு இல்ல அகிலா. கண்ணு முழிச்சதும் அவ கண்டிப்பா தப்பிக்க பாப்பா. நம்ம அப்பப்ப போய் அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை சாரு. நம்ம இங்கிருந்து அவளை கண்காணிச்சிட்டு இருக்கலாம். ஆதிராவை கட்டி வச்சிருக்கோம்ல, அந்த ரூம்ல ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வீடியோவை இந்த சிஸ்டம்ல நம்ம லைவா பார்க்கலாம். இரு. பாத்தியா சாரு, அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். அந்த ஆதிராவால தப்பிக்கவே முடியாது. சூப்பர் அகிலா.
வெண்ணிலா, அப்புறம் இன்னொரு விஷயம். ம். ஆதிராவை தூக்கிட்டோம், இனி பிரச்சனை இல்ல. கல்யாணம் நின்றும்ல நிம்மதியா இருக்க முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம தயாராவே இருக்கணும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி, ஒருவேளை நம்மள மீறி ஏதாவது நடந்தாலும் நானே களத்துல இறங்குவேன். அதுக்கு உதவியா 5 லேடிஸ கேட்டிருந்தனே, அது என்னாச்சு? அதெல்லாம் நான் அப்பவே ரெடி பண்ணிட்டேன் சாரு. அந்த 5 லேடிஸும் இந்நேரம் மண்டபத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட் டைம் ஆஜராகி கலக்கிடுவாங்க பாரு. நீ கவலையப்படாத. எனக்கு அது போதும். மொத்தத நான் பாத்துக்கிறேன். ஆதிராவோட கையெழுத்து மாதிரி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த அகல்யா நீ எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஆமா ஆமா. அனி, ஒரு நிமிஷம் வாங்கல. நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. என்ன அனி, ஆதிரா எங்க போனா? நான் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவளை காணோம். எனக்கு என்ன தெரியும்? அது சரி, நீ எதுக்கு அவளை தேடுற? அது என்னோட ட்ரெஸ் பேக்கை காணோம். அது எங்கன்னு கேக்குறதுக்காக தான் அவளை தேடின. அவ கிடைக்கவே மாட்டேங்கிறா. ஐயோ, ரூம்ல தான் இருப்பா, போய் பாரு. ஐயோ, பார்த்துட்டு அவளை காணோம். காணுமா? ஷோ, நல்லா பாரு, பாத்ரூம்ல எதுவும் இருக்க போறா. ஐயோ, பாத்ரூம்ல தேடிட்டு அங்கேயும் இல்ல எங்கேயும் இல்ல அவ. என்ன சொல்ற? சரி, போய் பார்க்கலாம், வா. வாங்க. ஏய் இரு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னங்க, ஆதிராவை காணோம்னு சரண்யா சொல்றாங்க. என்னது? ஆமா. ஆதிரா காணோமா? ஐயோ ஆமாங்க, நீங்க வாங்க. ஆதிரா, எங்க போயிட்டா? உள்ள இருக்காலும் செக் பண்ணு. ஆதிரா, ஏ ஆதிரா, ஆதிரா, ஏ ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. அண்ணி, இங்க ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. ஏய், என்னாச்சு சொல்லு. என்ன எழுதிருக்கு? நீங்களே இத பாருங்க. ஏய், என்ன எழுதிருக்கு சொல்லு. குடு. வணக்கம், நான் ஆதிரா.
எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இந்த கல்யாணம் நடந்தா சுபத்ரா அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடந்து அவங்க உசுருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. யாரும் என் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டீங்க. அதான் நான் மண்டபத்தை விட்டே போறேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்படிக்கு ஆதிரா. ஐயோ, இப்படி பண்ணி வச்சிருக்காளே. ஆதிரா இதை எப்ப எழுதி வச்சுட்டு போறான்? தெரியல. இந்த கல்யாணம் நின்னதே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் சொன்னப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் புள்ளையோட மானம் போயிருக்காதுல்ல. பத்திரிக்கை கொடுத்து சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு ஐயோ 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 எல்லாம் அந்த சுபத்ராவால வருது. அவதான் அந்த ஆதிராவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணா. அவள இங்க கொடுங்க. ஏ சுபத்ரா, ஏய் உன் மகன் பண்ண காரியத்தை பத்தியா? என்னாச்சு அகல்யா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஆதிரா பண்ண காரியத்துக்கு கத்தாம பின்ன கொஞ்சுவாங்களா? என்ன விஷயம்னு நேரா சொல்ல அகல்யா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன் அருமை மக, உன்னோட லிட்டில் பிரின்சஸ் இந்த கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டா. என்ன உளறிட்டு இருக்க? ஏதாச்சும் கனவு கண்டியா? கனவு இல்ல, ஒண்ணு இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நாங்க எல்லாரும் அவளை தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே இல்ல. ஆதிராவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனாலதான் ஓடி போயிட்டா. அகல்யா, சும்மா ஆதிரா மேல பழிய போட்டுட்டு இருக்காத. அவ எதுக்கு ஓடணும்? அவ என்ன தப்பு பண்ணா? கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு ஆதிரா உங்ககிட்ட சொன்னாளா? சொல்றது என்ன? இதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, இத படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்தா குடி. படி. இப்ப புரிஞ்சுதா? நான் தான் அப்பவே சொன்னேனே, ஆதிராவுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்கா. நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி ஏற்பாடு பண்ணீங்க. கடைசியில அவ நினைச்சத பண்ணிட்டா. இப்ப என்ன பண்ண போற? ஏன் வேண்டாம்னா நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக இப்படியே ஓடுறது? இப்ப பார், எல்லாம் முன்னாடி அசிங்கமா போச்சு. இல்ல, என் பொண்ணு ஆதிரா அப்படி பண்ண மாட்டா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? அதான் காரணம் காரியத்தெல்லாம் தெளிவா லெட்டர் எழுதி வச்சிருக்கால. அவ ஓடுனதுதான். இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏய், நீ வாயை மூடு. ஆதிரா ஓடுனதை நீ பாத்தியா? சுபத்ரா, வா, ரூம்ல போய் தேடி பார்க்கலாம். அவ அங்கெல்லாம் இல்ல, நாங்களா பாத்துட்டு தான் வரோம். வாய மூடு. போங்க. போச்சு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஏதா என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுதோ? ஐயோ மா, எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? திருமாரா, இந்த கல்யாணம் வேணான்னு அந்த ஆதிரா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாடா. சாருமதி இப்படிதான் ஓடுனா, இப்ப அந்த ஆதிரா ஓடிட்டா. இந்தா கொடுங்க.
இல்லம்மா, ஆதிரா இப்படி பண்ண மாட்டா. அப்ப இந்த லெட்டர் பொய்யா? ஏன் ஓடி போறேன்னு தெளிவா எழுதி தானே ரூம்ல வச்சுட்டு போயிருக்கா. இந்த லெட்டரை வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாதுங்க. ஆதிரா அப்படி செய்யறவங்க கிடையாது. 4 நாள் பழகுன உனக்கு எப்படி தெரியும் அவளை பத்தி? ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்ட. ஆதிரா இப்படி செய்வான்னு எனக்கு முதலையே நல்லா தெரியும். மா, தேவையில்லாம ஆதிராவை பத்தி தப்பா பேசாதீங்க. இதுல ஏதோ டவுட் இருக்குமா? நல்லா தேடி பாத்தீங்களா? அதோ தேடி போறவங்களே வந்துட்டாங்களே. அவங்க கிட்டே கேளு, உன் பொண்டாட்டியோட லட்சணத்தை சொல்லுவாங்க. மாமா, என்னாச்சு மாமா? ஆதிரா எங்க? உள்ள போய் பார்த்தோம், ஆதிரா அங்க இல்ல மாறா. நான் குழந்தைய வாங்க போனப்ப ஆதிரா ரூம்ல தான் இருந்தா. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. இல்லம்மா, ஆதிரா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ மண்டபத்துல தான் எங்கேயாவது இருப்பா. ராஜேந்திரன் சார், நீங்க மண்டபம் ஃபுல்லா தேடி பாருங்க. ஓகேங்க சார். ஐயோ, கல்யாணம்னு ஊரை கூட்டி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டாலே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எல்லார் முகத்திலே நான் எப்படி முழிப்பேன்? பாவி பாவி, அவ நல்லா இருப்பாளா? மா, அகல்யா கத்தாத. சாரதாம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. கல்யாணம் நிக்கிறது எப்படியோ அவங்களுக்கு தெரியதானே போகுது. அப்ப எப்படி மறப்ப? விஷயம் கேள்விப்பட்டு அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீதான் காரணம். பாத்துக்க. நான் என்ன பண்ண? கல்யாணம் வேணான்னு ஆதிரா சொன்னப்பலாம் நீங்க தானே அவளை பண்ணிக்கோன்னு ஏத்தி விட்டீங்க. இப்ப நழுவ பாக்குறீங்க. சரண்யா, ஆதிராவுக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஏத்தி விடுறதுன்னு அர்த்தமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா ஆமா, அப்படியே நல்லது நடந்துட்டாலும் இப்ப ஓடி போயிட்டாலே, அதுக்கு என்ன பண்றது? அம்மா, ஓடி போயிட்டான்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்கம்மா. ஆதிரா எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஆதிராவை பாத்தீங்களா ராஜேந்திரன்? இல்ல சார், மண்டபம் முழுக்க செக் பண்ணிட்டேன். மேடம் எங்கேயுமே இல்ல சார். போதுமா திருவாரா? ஆதிரா ஓடி போயிட்டான்னு இப்பயாவது நம்புறியா? அம்மாவுக்கும் சுபத்ரா உயிருக்கும் ஆபத்து ஆயிரும்னு அவ பயந்துதான் இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கா. இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஹஸ்பண்டையும் அப்பாவையும் காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம போராடின துணிச்சலான லேடிங்க அவங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கேயுமே போக மாட்டாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அப்ப அந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த லெட்டர் ஆதிரா தான் எழுதுறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவ ரூமுக்கு போயிருந்தப்போ அவ இருந்த சந்தோஷத்துக்கும் இந்த லெட்டர்ல இருக்கிற எழுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. கரெக்ட் சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருந்தவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா. அப்ப ஆதிரா எங்க போனா? நீ பதில் சொல்லு. சார், மண்டபத்துல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, ஆதிரா வெளியே போயிருந்தாங்கன்னா அதுல கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை செக் பண்ண தெரிஞ்சிடும்.
ஆமா சார். ஆமா வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம். அண்ணி, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. நீங்க துணிமணில பேக் பண்ணுங்க. நடக்காத கல்யாணத்துக்கு நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? போலாம் வாங்க, கிளம்புங்க. ஏய், அதான் சிசிடிவியை செக் பண்ண போயிருக்காங்கல்ல, அதுக்குள்ள எதுக்கு குதிச்சிட்டு இருக்க? பேசாம அமைதியா இரு.